அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 15 இந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம ஆன் ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ட்ராயிங்கு, நீங்களே சிம்பிளாக ட்ரா பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரிவால்வ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஹோல் யூஸ் பண்ணி இங்கே ஒரு த்ரோ ஹோல் க்ரியேட் பண்ணுறது தான். இது ரொம்ப சிம்பிள் தான். இதோட டோட்டல் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 95 இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 23 ஆங்கிளுக்கு இங்கே ஒரு டேப்பர் வந்துருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஃபில்லட் இருக்குது. ஃபில்லட்டோட ரேடியஸ் 5. அப்புறம் இந்த ஹோலோட டயாமீட்டர் 8.3. அப்புறம் இங்கே ஒரு சேம்பர் இருக்குது. C1 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 mm சேம்பர். அண்ட் இந்த ஹோல் 10 mm ஆப்செட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ஆன் ஷேப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இதில் இப்போ க்ரியேட் கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட். ஸோ இப்போ நம்ம வீக்லி கேட் சேலஞ்ச் 15 ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட். ஸோ இப்போ நீங்கள் எந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டாலும் ஓகே. நான் ஃப்ரண்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், வியூ நார்மல் டு த ஸ்கெட்ச். இப்போ நான் ஜஸ்ட்டு லைன் போய்க்கிறேங்க. லைன் போயிட்டு அந்த ப்ரொஃபைலோட ஒரு ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணுறேன். இங்கே ஒரு டேப்பர், அப்புறம் ஸ்ட்ரெயிட், இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓவரால் ஹைட் லென்த் 95, இது 85. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆங்கிள் வந்துருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இதிலிருந்து இது வரைக்குள்ள ஆங்கிள் இங்கே 23 கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம பாதி தான் எடுத்துக்கணும். ஏன்னா கீழே 23 மேலே 23, ஸோ 2 23 வரும். ஸோ அடுத்தது இதோட டயாமீட்டர் இந்த சைடு கொடுத்துருக்காங்க 27. அப்போ இதோட ரேடியஸ் நம்ம எடுத்துக்கலாம் 27 டிவைடட் பை 2. பட் இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம செக் பண்ணணுங்க, அது மட்டும் தப்பாக இருக்குது. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை நான் ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் டைமென்ஷன் மார்க் பண்ணுறேன். டைமென்ஷன் இதுக்கும் இதுக்குள்ள ஆங்கிள் 11.5. ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட்டு லைன் யூஸ் பண்ணிவிட்டு இதோட கனெக்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இதை நான் இப்போ ரிவால்வ் பண்ண போகிறேன். ரிவால்வ், எனக்கு ரிவால்வ் ஆக்சிஸ் மிஸ்ஸிங். ஸோ இது நான் ரிவால்வ் ஆக்சிஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிவால்வ் ஆக்சிஸ் இது ரிவால்வ் ஆக்சிஸ். இப்போ பாருங்கள் ஜென்ரேட் ஆகிருச்சு. ஜஸ்ட் இதை அப்டேட் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு சேம்பர் மிஸ் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் இந்த பிளேன்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் சேம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் சேம்பர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1 கொடுத்துருந்தாங்க. இங்கே 1 mm இருக்குது. இங்கே 5 mm சேஞ்ச் பண்ணி 1 mm கொடுத்துக்கிறேன். டிக் மார்க். அப்புறம் இதோட பேக் சைடில் இங்கே ஒரு ஃபில்லட் வந்திருக்கு. இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் 5 mm. ஸோ ஃபில்லட் இங்கே இதோட ரேடியஸ் 5 mm. ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்தது நான் மறுபடியும் இந்த ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ரைட் கிளிக், நார்மல் டு த ஸ்கெட்ச். இப்போது இங்கேருந்து 8 mm தள்ளி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். நான் ஜஸ்ட் இப்போ சர்க்கிள் போயிட்டு இதுதான் மிட் பாயிண்ட்டு. நான் கரெக்டாக மிட் பாயிண்டில் பிக் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 8.3 கொடுத்துருந்தாங்க. 8.3 mm. அடுத்து இதோட டிஸ்டன்ஸ் ஸோ இதோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ 8.3 கொடுத்தாச்சு. இதோட டிஸ்டன்ஸ் 10 கொடுத்தாச்சு. இது கரெக்டாக மிடில் இல்லை. நான் ஜஸ்ட் இப்போது மிடில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிவிட்டு இது இதுக்காக ஹரிசாண்டலாக இருக்கணும். இப்போ பாருங்கள் பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஜஸ்ட் அப்டேட். இப்போ எக்ஸ்ட்ரூடில் மெட்டலை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் அப்படிங்கிறத போய்க்குங்க. இப்போ இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டல் இங்கே ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு 2 சைடுமே இந்த மெட்டல் ரிமூவ் ஆகணும். இதுக்கு சிமெட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த
இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 பக்கமே இந்த ஹோல் சில ஜென்ரேட் ஆகிருச்சு. ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த ட்ராயிங். ஸோ இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.